அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ நானே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பல பேர் சொல்லியிருக்காங்க. 26 இவருக்கு வெற்றி சாத்தியம் இல்லை, 36 வேணா இவர் நினைத்த வெற்றி கிடைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன். என்ன காரணம், அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல். ஆனால் நான் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்காதது என்னென்னா, விஜய்க்கு மக்கள் மத்தியில் கிடைத்த இந்த எழுச்சி மிக்க வரவேற்பு நம்மளுடைய யூகத்துக்கு அப்பாற்பட்டது. என்னுடைய பழைய பேட்டியெல்லாம் பார்த்தா தெரியும், இவர் இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு ஒரு சூழல் நிலவுது. விஜய்க்கு மக்களிடம், முக்கியமாக பெண்களிடமும் இளைஞர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அதுக்கடுத்து விஜய் அரசியலுக்கு வரும்போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம், இனி என்ன அரசியல் முழு நேர அரசியல்னு சொன்னார்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, 2026 அவருக்கு இலக்கு இல்லை என்றால் 2031 தான் அவருக்கு இலக்கு அப்படின்னா எதுக்கு சினிமாவை வேணான்னு சொல்லணும்? அப்போ அவருக்கு 26 நம்ம ஜெயிப்போம், அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமருவோங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் விஜயிடம் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க ஏன் அதை கடைசி படம்னு அறிவிச்சிங்க, 2026 என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்பட்டு அறிவிச்சிங்கன்னு சொல்லும் போது விஜய் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் காரணத்தோட தான் சொன்னேன், நிச்சயமாக 26 நான் நினைச்சது நடக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலேயே நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவோங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த